உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயம்லாம் இருந்தது. ஸோ தலைவரோட ஸ்பீச்சினாலே வந்து அது வேறு லெவலில் இருக்கும். இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வயசுலையும் நின்று சாலிடாக வந்து ஏதோ ஒரு கட்சி மாநாடுக்கு பெரிய தலைவர் மீட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த எனர்ஜி அது வந்து நிச்சயமாக அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வயசில் எப்படி தான் அந்த எனர்ஜி வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர் பேசின முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தலைவர் வந்த உடனே வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு பெரிய ஃப்ளாப்பு கொடுத்த அப்புறம் கூட பார்த்தோம்னா ஆர்டிஸ்ட்டுக்கு நிம்மதி இருக்காது. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெய்பீம் பட டைரக்டர் தான் சொல்ல போகிறாரோ அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஏன்னா ஜெய்பீம் வந்து பெரிய ஒரு ஹிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு வேட்டையனில் அந்த டைரக்டர், ஏன்னா அவர் வந்து பக்கா ஆர்ட் டைரக்டர், கமர்ஷியலில் எப்படி திணற போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி தான் சொல்ல போகிறாரா ஸ்டார்ட் பண்ண போகிறாரா அப்படின்னு பார்த்தா தலைவர் அவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. சரி ஜெயிலர் கொடுத்தோம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கணுமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் வாஸ்தவம் தான், அவர் சொன்ன அந்த டைலாக்ன்றது அவருக்கும் பொருந்தும். ஏன்னா ஜெயிலர் செம்ம ஹிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த லெவலில் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு சில விஷயம் பார்த்தோம்னா மஞ்சு வாரியர் அவங்கள பற்றி பேசினார். மஞ்சு வாரியரை பற்றி சொல்லும் போது அந்த நான் என்ன நினச்சேன், ஓகே துணிவு பார்த்துருப்பாரு, கொஞ்சம் துணிவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அஜித் தலை ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே குஷி ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வருவார்னு பார்த்தா டக்குன்னு அசுரன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிட்டாரு. கண்டிப்பாக அவர் துணிவு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எதுக்காக வந்து தலைவர் சொல்ல அப்படின்னா, எங்கே வந்து துணிவு அப்படின்னு சொல்ல போய் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் வந்து அப்புறம் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து எடுத்து எங்கன்னா வந்து போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கற்பனை வந்து வந்தது எனக்கு. ஏன்னா ஆடியோ லான்ச் நடக்கலனாலும் அஜித்தை பற்றி பேசாமல் எந்த ஆடியோ லான்ச்சும் நடக்கிறது இல்லை, அப்புறம் யார் படம் ஓடுனாலும் ஹீரோவாங்க நாங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி தலை ஃபேன்ஸ் எடுத்து போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் துணிவு பார்த்தாரா இல்லையாங்கிறது தலைவருக்கு தான் தெரியும். பட் மஞ்சு வாரியரை பற்றி சொல்லும்போது அசுரன் படம் வந்து சொன்னார். அண்டு ரித்திகா சிங் அவங்கள பற்றி சொன்னார். முக்கியமாக வந்து நடிகர் ராணா, பாகுபலியோட ராணா வந்து வேறு லெவலில், ராணாவும் வந்து தலைவரை பற்றி ஒரு பெரிய சில விஷயங்கள்லாம் அவர் கொடுத்த அட்வைஸ் அதெல்லாம் சொன்னார். ராணாவை பற்றின விஷயங்களும் வந்து சொன்னார். அண்டு இது எல்லாத்தையும் விட அவர் சொன்ன ஒரு மிரட்டலான சம்பவம் எதுனா ஃபகத் ஃபாசிலை பற்றி சொன்னது தான். ஃபகத் ஃபாசிலுடைய மாமன்னன் படமே வந்து தலைவர் பார்த்துருக்கிறாரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில் என்ன மாதிரியான ஒரு நடிகர், ஃபகத் ஃபாசில் வந்து பண்ணதில் இந்த படமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே படம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சில விஷயங்கள் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக இந்த படத்துக்கு டே பை டே அந்த ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு ஹைப்புங்கிறது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் எனக்கே உண்மையாக சொல்லணும்னா படத்தை எப்படா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். ஏன்னா ஜெய்பீம் படம் ஒரு பக்கம் ஆர்ட்டு, இத்தனைக்கும் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்து ஒரு டைரக்டராக டெக்னிக்கலி எல்லாமே பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டராக தான் இருக்கிறாரு ஞானவேல் அவர்கள். ஸோ எப்படி இந்த படத்தை வந்து கமர்ஷியலாக வேறு லெவலில், ஏன்னா தலைவர் வந்து பக்கா கமர்ஷியலாகவும் இருக்கணும் படம் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியலாகவும் இருக்க போகுது, வேறு லெவலில் ஒரு கருத்துக்களும் இருக்க போகுது. ஸோ இது ஒரு நல்ல சம்பவம் பண்ண போகுது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அவர் சொன்ன ஒரு புது விஷயம், எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி இது மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். இதில் கூட நிறைய விஷயம் சொன்னார். அவருடைய அந்த அனிருத்தை பற்றிலாம் அவர் புகழ்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இன்னும் அனிருத் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் வந்து அவருடைய சொந்தம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓவராக ஹைப் கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அனிருத் ஒரு நல்ல மியூசிஷியன் தான், ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் தலைவர் கொஞ்சம் அந்த சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக பண்ண விஷயம் எதுனா அமிதாப் பச்சன். ஸோ பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா தலைவர் சொல்லும்போது தான் தெரியும். 64 வயசுலேயும் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து இன்றைக்கி பெரிய லெவலில், அதுக்கப்புறம் பிங்க் என்ன மாதிரியான ஒரு புரட்சியை பண்ணிச்சு பாலிவுட்டில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு என்னென்னா தலைவர் சொல்லும்போது எனக்கு சில விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பணக்கார வீட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்னா, பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து என்னென்னா மிடில் கிளாஸ் வீட்டில் போயிட்டு ஒரு 20,000 பில்லு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே பணக்காரங்க வீட்டுக்கு போனால் அதை டபுளாக 40,000 பில்லு போடுறாங்க. ஏன்னா அது அவங்க தான் இருக்குதுல்ல, அவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும். என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பணம் இருக்கிறவங்ககிட்ட எப்பவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து பசி, அவங்களுக்கு வந்து வலி, வறுமை இதெல்லாம் வந்து இருக்காது போல். ஸோ அவங்க வந்து எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க போல் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் சொசைட்டியில் நடக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண
ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை வந்தால் கூட மிடில் கிளாஸ் கிட்ட ஒரு ரேட்டு பார்த்தோம்னா ஒரு பணக்காரங்கிட்ட போய் இவ்வளோ பில்லை போடுறோம். ஒரு 20,000 ஆகிற ஒரு விஷயத்துக்கு 40,000 பில்லு போடும்போது அந்த இருக்கிறவங்கள கிட்ட ஒரு 2,000 கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஆனால் இருக்கிறவங்க கிட்ட தானே அவங்ககிட்ட இருக்க போது தானே என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இது ஒரு தவறான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அமிதாப் பச்சன் சாருடைய அந்த லைஃப்பை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வயசுலையும் இவ்வளோ மணி நேரங்கள் அவர் உழைக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தோம்னா இந்தியா முழுக்க அவர் பேசப்படுற ஒரு நடிகராக இருக்கிறாரு. அவருடைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சான்ஸே இல்லை. பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதையா அப்படின்னு தலைவர் சொல்லும்போது அதுதான் கமல் சார் கூட சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு இந்த விஸ்வரூபம் டைமில். அதனால் பணம் இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குமோ, அப்படி அவங்க நல்லா தானே இருப்பா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தலைவர் ஒரு முறை இந்த இடத்துல ஸ்டேஜில் அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஸ்டோரியை சொல்லி உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னோம். டெஃபினட்டாக இந்த ஆடியோ லான்ச்சில் தலைவரோட ஸ்பீச் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அமிதாப் பச்சன் அவர்களை பற்றி தலைவர் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையாக சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு இன்னும் மரியாதை கூடிருச்சு அமிதாப்ஜி மேலே. ஸோ அந்தளவுக்கு ஜென்ரலாக அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வயசுலேயும் அவர் ரொம்ப உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்தும் உழைச்சிட்டு இருக்கிறாரு. தலைவரும் அப்படி தான். அதனால தான் 2 பேருமே அந்தந்த ஃபீல்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றியும் சொன்னார். பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரொம்ப கான்ஃபிடென்ட், இந்த படம் பக்காவாக அடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பெருசாக நம்பிக்கை இந்த படம் ஓகே 50-50 அப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா ஞானவேல் அவர்கள் திணறிடுவாரோ அப்படின்னு. ஆனால் ஃபகத் ஃபாசில், ராணா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸோட அந்த வெயிட்டேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ சில விஷயங்கள் ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. அண்டு நிறைய விஷயங்கள் தலைவர் ஷேர் பண்ணார். கடைசியாக சொன்ன விஷயம்தான் கொஞ்சம் ஒரு கற்பனையில் ஒரு ஃபன்னு மாதிரி இருந்தது. என்னென்னா லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய ஓனர் அவர் சுபாஷ்கரன், அவரை பற்றி சொல்லும்போது அவர் சுபாஷ்கரன் அவர்கள் உயிரே கொடுத்துருவார். அந்த சேம் டைம் யாராவது ராங்கு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல போட்டு தள்ளுருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது என்னென்னா எனக்கு கவுண்டமணியோட ஷில்பா குமார் காமெடி தான் ஞாபகம் வருது. ஷில்பா குமார் அப்படின்ட்டு அடுத்த நாளைய முதல்வர் அரசியல் அப்படிங்கிற மாதிரி கவுண்டமணி ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவார் ஒரு காமெடியில். சார்லி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா யாரோ கால் பண்ணுவாங்க கட்சியிலேருந்து, நாளைக்குண்ணா நீ அரசியலுக்கு வர அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ண. அண்ணா அது நான் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொன்னது போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிறத ஏதோ டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சுபாஷ்கரன் உங்களை நாங்கள் என்கொயரி பண்ணோம் சார், கொஞ்சம் வரீங்களா? ஏன்னா அவர் சொன்ன மாடுலேஷனை வச்சு பார்க்கும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20-25 பேரை போட்டு தள்ளியிருப்பீங்களோ, ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடுலேஷனில் தலைவர் அப்படி சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயம் சரி நான் ஒரு ஃபண்ணுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அவர் சொன்னது அப்படி போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஆனால் அவர் சொன்ன விஷயம், ஸோ எவனா ராங் காமிச்சானா அந்த இண்டஸ்ட்ரியில் அவன் கெட்டது போனானா அவனை அழிச்சிருவார், அந்த ஃபீல்ட் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார். ஸோ எனக்கு அது பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த ஷில்பா குமார் காமெடி வந்தது. ஸோ அதுக்காக தான் இதை சொன்னேன். ஸோ ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் அவர் சொன்ன சில விஷயங்கள், அந்த கழுத கதையாக இருக்கட்டும், ரித்திகா சிங் எல்லா ஹீரோயின் பற்றி சொல்லும்போது 20-30 வருஷம் முன்னாடி பேசும்போது ஹீரோயின் யாருன்னு கேட்டிருப்பேன். ஸோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சிரித்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ எல்லாம் அந்த வைப் அப்படிங்கிறது, அந்த எனர்ஜி இந்த வயசுலேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜை தக்க வச்சிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெய்பீம் படத்துடைய டைரக்டர் ஒரு புது ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அவர் நம்ம பார்த்த, அதாவது பழைய காலத்தில் பார்த்தாங்க பற்றியா சில ரஜினி அவர்களுடைய படத்திலே சில படங்களில் மிஸ் பண்ண ஒரு ரஜினியை இந்த வாட்டி நான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேட்டையன் புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். மின்னல் வேகத்தில் புக்கிங் போயிட்டுருக்கு. இந்த வயசுலேயும் டஃப்பு கொடுத்து பண்ணிகிட்ருக்கிறாரு தலைவர். புக்கிங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எங்கே கிடைக்கும் டிக்கெட் அப்படிங்கிறது எனக்கும் தெரில. நானும் நைட் டைம்லலாம் உட்காந்து புக் மை ஷோ டிக்கெட் நியூன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு டைட்டாக தான் இருக்குது டிக்கெட்ஸு. ஸோ வேட்டையன் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பாசிட்டிவ், ஒரு சரியான ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது வந்திருக்கு வேட்டையனுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தில் இருக்கிற கோரியோ, ஸ்டண்ட்டிலேருந்து எடிட்டர் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அதில் இருக்கிற ஸ்டார் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். இவங்க கொடுத்த ஹைப்புக்கு தேட்டரில் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் தரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தலைவரை அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வைப்பில் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படிங்கிறது அதுவே ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்ல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.